ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவிக்கிலேருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அந்த அறிவிப்பு பார்த்தோன்னா இப்போ பல பேருக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக அள்ளு இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, வர 7ஆம் தேதி, அதாவது நாளைக்கு பார்த்தோன்னா மாலை 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மாமல்லபுரத்தில் ஒரு இடத்துல பார்த்தோன்னா மகளிர் தின விழா நடக்க போகுது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்குண்டான ஒரு பகுதியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட திட்டங்கள் இருக்கும்ல, மகளிருக்கு தேவையான திட்டங்கள் இருக்கும்ல, அதை பற்றி பார்த்தோன்னா சில விஷயங்களை அங்கே சொல்ல போகிறாரு. இது என்னென்ன திட்டம் அப்படிங்கிறத பற்றி தளபதி விஜய் அவர்களே அங்கே கலந்துக்கிட்டு நேரடியாக பார்த்தோன்னா அங்கே பேச போகிறாரு. இதுக்கு ஒரு சில பேர் மட்டும்தான், அதாவது QR கோடுன்னு வரவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி, மற்ற யாருக்கும் கிடையாது. மற்றவங்களாம் டிவிலே தொலைக்காட்சியிலே பார்த்துங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வர 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலுமே மகளிர் தின விழா கொண்டாடுறதுக்குண்டான ஏற்பாட்டையும் தளபதி விஜய் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாட்களாகவே பயங்கரமான வைரல், அதுவும் நேற்று இருந்து பார்த்தோன்னா பயங்கரமான வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் த்ரிஷா வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோ தான். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு 2 பேர் ஒன்றா போனது, அதுதான் சர்ச்சையாகி பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ மகளிருக்கு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தன்னோட மனைவியை பாதுகாத்துக்கல, அவரோட குடும்பத்தையோட அவர் இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தன்னோட என்ன சொல்கிறது அப்படின்னா, மகளிருக்குண்டான தன்னோட வாக்குறுதிகளை பார்த்தோன்னா நாளைக்கு அறிவிக்க போகிறாருன்னு சொல்லப்படுது. ஸோ அங்கே மகளிருக்கு தேவையான முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள், எந்த ஒரு கட்சிகளும் அறிவிக்காத ஒரு சில அறிவிப்புகளை விஜய் அவர்கள் வெளியிட்டார் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த இஷ்யூக்கு பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான அந்த அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அவர் தனிப்பட்ட பிரச்சனைன்றது நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ ஒரு பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற பெண்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. அதை பண்ணாமல் விட்டுட்டார் அப்படின்னா நம்ம அடுத்த முறை அவருக்கு வாக்கு செலுத்த போகிறதில்ல, அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான். ஸோ அதனால் அவருடைய வாக்குறுதிகள் என்னவாக இருக்க போகுது, அதை வந்ததுக்கப்புறமா பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்குறது. அதோட நம்ம அரசியல் நின்றும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதை விஜய் நாளைக்கு அறிவிக்க போகிறாரு. அது எந்த மாதிரியான ஸ்பெஷலாக தளபதி விஜய் அவர்கள் பெண்களுக்கு கொடுக்க போகிற ஒரு முக்கியமான வாக்குறுதிகளாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணி போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.